திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவ நெறியளிக்கும் வாதவூரெங்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீன் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்பார் நம்முடைய வள்ளற் பெருமான். எல்லாம் வல்ல பெருமானுடைய திருக்கருணையினாலே இந்த நாள் நமக்கு மிக இனிமையான நாளாக அமைந்திருக்கிறது. திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கு முருகார் என்று சொல்வார்கள். அந்த திருவாசகத்தை நாம் இன்று சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து என்ற தலைப்பின் கீழ் சிந்திக்க இருக்கின்றோம். எல்லாம் வல்ல பெருமானுடைய கருணைக்கு இந்த நல்ல நேரத்தில் பணிவான வணக்கத்தை தெரிவித்து, இணையம் வாயிலாக இணைந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, திருவாசகத்தில் இன்று நாம் சிவபுராணம் குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். சிவபுராணம், புராணம் என்பது பெருமானுடைய அனாதி பழமையை சொல்லுகிறது. புராணம் என்றால் பழமை என்று பொருள். எனவே சிவபெருமானுடைய அந்த பழமையை, எப்படிப்பட்ட கடவுளாக பெருமான் இருக்கிறான் என்பதை நம்முடைய மணிவாசக பெருமான் நமக்கு காட்டுகின்றார். திருவாசகம் திருமுறையில் 8ஆம் திருமுறை. 8 என்பது சிகா மந்திரம். மந்திரங்களில் 8வது மந்திரம் சிகா மந்திரம். பல இடங்களில் நான் இதை பதிவு செய்திருக்கிறேன். மற்ற எண்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு 8 என்ற எண்ணுக்கு உண்டு. அது மேலே தொடங்கி மேலே முடிகின்ற தன்மையை உடையது. இதனுடைய நுண்மை பொருளாக நாம் ஒன்றை சிந்திக்கலாம். பெருமானிடத்திலிருந்து பிரிந்து வினையின் காயின் காரணமாக இந்த மண்ணுலகில் வாழ்ந்து பல துன்பங்களை வினை காரணமாக அனுபவித்து நல்வினை தீவினை என்கின்ற கண்ம வினைகளுக்கு ஈடான செயல்களை செய்து 36 தத்துவங்கள் பெருமான் கொடுத்த தனு கரண புவன போகங்களை கொண்டு வினை கழிவுக்கு பின்னால் மீண்டும் பெருமானையே சென்று அடைவதை காட்டுவதாக அந்த 8 என்ற எண் நமக்கு காட்டுகிறது. 8 இப்படி தொடங்குகிறது. அதிலிருந்து நாம் அப்படியே பல சிக்கல்களை சந்திக்கிறோம். இந்த மண்ணுலகத்துல எல்லா சிக்கல்களும் தீர்ந்து மீண்டும் பெருமானையே சென்று அடைகின்றோம். வேறு எந்த எண்ணும் இந்த சிறப்பை பெறவில்லை. அதனால் தான் என்னவோ 12 திருமுறைகளில் நம்முடைய திருவாசகம் 8ஆம் திருமுறையாக அமைந்திருக்கிறது பெருமக்களே. எனவே மந்திரங்களில் சொல்லும் பொழுது 8வது மந்திரம் சிகா மந்திரம் என்று சொல்வார்கள். அதனால் தான் வள்ளற் பெருமான் திருவாசகத்தை முடங்களாக சுருட்டி சிறிய ஓலைச்சுருளில் அமைத்து தன்னுடைய சிரசில் தாங்கினார் என்று அவருடைய வரலாற்றின் மூலம் அணிகின்றோம். ஜி.யு. போப் அவர்கள் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்லுகிறார். தி போன் மெல்டிங் சாங் அப்படின்னு திருவாசகத்தை சொல்லுகிறார். இது எலும்பையும் உருக்கிவிடும் பாட்டு என்கிறார். ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் என்று சொல்வார். அதனால்தான் நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாற்றினிலே என்று நம்முடைய வள்ளற் பெருமான் திருவாசகத்தை ஆளுடைய அடிகள் அருள் மாலையில் நமக்கு தருகிறார். எனவே திருவாசகம் உயிருக்கான பாடம். பெருமானோடு நம்மை ஞான நிலையில் உரையாட வைக்கின்ற வாசகம் திருவாசகம். 8ஆம் திருமுறையில் 2 நூல்கள். அதில் நம் முதற் பகுதி திருவாசகம், 2வது பகுதி திருக்கோவையார். பாவை பாடிய வாயால் கோவை பாடு என்று பெருமானை கேட்டதாக நாம் அதில்
வரலாற்று முறையில் தெரிந்து கொள்கிறோம். எனவே திருவாசகம் என்ற அந்த மிக பெரும் ஞான நூலை சிந்திப்பதற்கு பெருமான் இன்று நமக்கு வகை செய்திருக்கின்றான். கருணையை எண்ணி நான் வியக்கின்றேன். முதல் பகுதியாக சிவபுராணம் தொடங்குகிறது. சிவபுராணத்துடைய தொடக்கம் எப்படி இருக்கிறது? நமச்சிவாய வாழ்க. முதல் வரியிலேயே சந்தேகம், நமசிவாய சொல்றதா நமச்சிவாய சொல்றதா? நிறைய பேர் என்ன சொல்லிடுவாங்க, ஐந்தெழுத்து மந்திரம் தானே, எனவே மெய்யெழுத்து வேண்டாம், நமசிவாய வாழ்கன்னு சொல்லுவாங்க. சொல்லக்கூடாது. மந்திரமாக சொல்லும் பொழுது நமசிவாய, ஆனால் பெருமானுடைய திருநாமமாக நாம் பாராயணம் செய்கின்ற பாடலில் வரும் பொழுது நமச்சிவாய. இதைத்தான் ஞான சம்பந்தர் பயன்படுத்துகிறார். இதைத்தான் நம்முடைய நாவுக்கரசர் பயன்படுத்துகிறார். இப்படித்தான் நம்முடைய நம்பி ஆரூரர் பயன்படுத்துகிறார். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நா சொல்லும் நா நமச்சிவாயவே நம்பியாரூர். அங்க அவர் மெய்யெழுத்தாகிய இச் சொல்லிதான் சொல்லுகிறார். எனவே அற்புதமாக நாம் இதை மந்திரமாக உச்சரிக்கும் பொழுது நமசிவாய என்பது தூல பஞ்சாட்சரம், சிவாய நம என்பது சூக்கும பஞ்சாட்சரம். ஒன்று உறக்க சொல்லி அந்த மந்திர ஆற்றலை உருவேற்றிக் கொள்வது, மற்றொன்று சிவாய நம தியானிக்கின்ற மந்திரம். அதைத்தான் நம்முடைய அப்பை பிராட்டி சொல்லுகிறாள், சிவாய நம என்று சொல்லுவார்க்குன்னு சொல்லல, சிந்தித்திருப்பாருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லைங்கிறார். அப்ப சிவாய நம என்ற மந்திரம் சிந்திக்கின்ற மந்திரம், நமசிவாய என்கின்ற மந்திரம் சொல்லுகின்ற மந்திரம். எனவே உலகியலில் இருந்து, உலகியல் இன்பங்களில் இருந்து பெருமானை அருளியலில் அடைவதை இங்கே மணிவாசக பெருமான் சிவாய நம என்று தொடங்காமல் நமச்சிவாய வாழ்க என்று தொடங்குகிறார். எனவே உலகியல் இருந்துதான் அருளியலை நாட வேண்டும். நம்முடைய பெருமக்கள், நம்முடைய நாயன்மார்கள் தாடி வளர்த்துக் கொள்ள வேண்டும், கானகம் செல்ல வேண்டும், காவி உடுத்த வேண்டும், துறவு மேற்கொள்ள வேண்டும், குடும்ப வாழ்க்கையில் நாம் பயணிக்க கூடாது என்றெல்லாம் எங்குமே சொன்னதில்லை. எனவே அந்த சூழலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே துறவு என்பது உயர்ந்தது, நீத்தார் பெருமை என்று நம்முடைய வள்ளுவ பெருந்தகை அதை காட்டுகிறார். ஆனால் அந்த துறவிற்கு நிகரான பெருமை உடையது இல்லறமாகிய நல்லறத்தில் இருந்து கொண்டே பெருமானை அடைவது. 63 நாயன்மார்களில் 45 நாயன்மார்களுக்கு மேல் குடும்ப வாழ்க்கையில் இருந்து பெருமானை அடைந்தவர். அதை தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு வந்தாதான், மனைவி மக்களை விட்டுட்டு வந்தாதான் பெருமானை அடைய முடியும். அந்த சொல்லவே இல்லை. அவர்களோடு இணைந்து, அவர்களோடு இசைந்து, அவர்களையும் இந்த மார்க்கத்தில் கொண்டு வந்து ஆன்ம ஈடேற்றம் அவர்களையும் அடைய செய்யணும். இதைத்தான் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் சொன்னார். அப்ப வையகத்துக்கே கிடைக்கும் பொழுது குடும்பத்துக்கு முதல்ல கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நாம் வையகத்திற்கு, இல்லையா? அதனால நமச்சிவாய வாழ்க என்ற இந்த முதல் அடி நமக்கு எதை காட்டுகிறது? உலகியல் இன்பங்களில் இருந்துதான் அருளியலை நாம் அடைய வேண்டும். எனவே நமச்சிவாய வாழ்க. மந்திரத்தை வாழ்த்தல பெருமானுடைய நாமத்தை வாழ்த்துகிறார். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான்னு சொன்னார். எனவே நமக்கு இப்ப அரசியல்வாதிகள் சொல்வதை போல வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம், அது நம்ம சமயத்தில் கிடையாது. வாழ்த்துவதற்கு வயது அவசியம் இல்லை. நல்ல மனம் இருந்தால் வாழ்த்தலாம், யாரையும் யாரும் வாழ்த்தலாம். எனவே பெருமானை வாழ்த்துகிறார். வழிபாடு என்பதே வாழ்த்தில் தான் தொடங்குகிறது. நம்முடைய தமிழர் மரபு வாழ்த்துகிற மரபு, வாயார வாழ்த்துகின்ற மரபு நம்முடைய மரபு. வாழ்த்த வாயும் நினைக்க மனநெஞ்சும் என்பார் நம்முடைய அப்பர் பெருமான். வாயே வாழ்த்துகின்ற, இந்த வாய் வைவதற்கான வாய் அல்ல, வாழ்த்துவதற்கான வாய். எனவே வாயே வாழ்த்துகின்ற என்று சொல்லுமா போலே இங்கே நமச்சிவாய வாழ்க என்று சொல்லுகிறார். அடுத்தது நாதன் தாழ் வாழ்க, பெருமானுடைய திருவடிகள் வாழ்க. எனவே இந்த உலகியல் இன்பத்திலிருந்து பெருமானுடைய திருவடியை அடைய முடியும் என்பதை ஒரே அடியில் சொல்லி முடித்து விடுகிறார். நமச்சிவாய வாழ்க, உலகியலில் இருந்து கொண்டு நல் அறங்களை செய்து கொண்டே நாதன் தாளை அடைய முடியும். நாதன் தாழ் வாழ்க. நாதன் நமக்கெல்லாம் அவன் தலைவனாக இருக்கிறான். மற்றொன்று நாதம் விந்து என்று 2 தத்துவம் சொல்லுவாங்க. அதுல நாத தத்துவமாக சிவம் இருக்கிறான். எனவே நாதன் தாழ் வாழ்க, நாத தத்துவமாக இருக்கக்கூடிய பெருமான் திருவடிகள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில், இந்த சொல்லுக்குத்தான் எப்படி இதை மொழி மாற்றம் செய்வது என்று
பல நாட்கள் நான் காத்து தவித்தேன் என்று ரெவரண்ட் ஜி.யு. போப் அவர்கள் வியந்து போகிறார். நம்முடைய தொல்காப்பியம் மிக பழமையான ஒரு நூல், 2000 ஆண்டுகளுக்கு முன் எழுந்த தமிழ் இலக்கண நூல். அதுல சொல்ற கண் இமை நொடி என அவ்வே மாத்திரை. மாத்திரைனா கண் இமைக்கிற அளவும் சுட்டி சொல்றோம் இல்லையா, இந்த அளவும் தான் மாத்திரை அளவு. நம்முடைய அப்பர் பெருமான் திருமார்பேறு, என்னுடைய நினைவு சரியா, ஆமா, திருமார்பேறு தலத்தில் சொல்லுகிறார், ஏதும் ஒன்றும் அறிவிலராகிலும் ஓதி அஞ்செடுத்து உணர்வார்கட்கு பேதம் இன்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர் மார்பேரரே. அப்படி தொடங்குற அந்த பதிகத்துல சாத்திரம் பலவேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் பாத்திரம் சிவம் என்று மனிதரே மாத்திரைக்குள்ளருளும் மார்பேரரே. அப்படி சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக ஏற்று போற்றக்கூடிய உள்ளம் இந்த உயிருக்கு கிடைத்து விட்டால் மாத்திரை அளவு கூட பெருமான் தாமதிக்க மாட்டான். மாத்திரைன்னு இந்த இடத்துல கால அளவு, நொடி பொழுது, அந்த அளவு கூட பெருமான் காத்திராமல் அருள் செய்வான் என்று மாத்திரைக்குள் அருளும் மார்பேரரே இலக்கணம் தாங்க முடிந்து வைக்கிறார். எனவே கண் இமைப்பது என்பது அந்த ஒரு நொடி பொழுது, அந்த ஒரு நொடி பொழுது கூட என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. 5 கண்டத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு அருள் நூல் பக்தி நூல் கிடையாது. அந்த காலத்தை எவ்வளவு நுணுக்கமாக அந்த கால நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நமச்சிவாயம் என்ற நாக்கை சொல்லி, அந்த நாக்குக்கு நமசிவாய மந்திர உச்சாடனம் சொல்லி பழக்கம் இருக்கிறது. எனவே நான் மறந்தால் கூட நாக்கு சொல்லிக் கொண்டே இருக்கும். எனவே ஆன்மா சார்ந்ததன் வண்ணம், எனவே சிவத்தை சார்ந்த ஆன்மா, சிவத்தை சார்ந்த கரணங்கள், சிவத்தை சார்ந்த பொறிபுலன்கள் அதைத்தான் உச்சரித்துக் கொண்டே இருக்கும் நம்பி சொல்லுகிறார். மணிவாசகர் எப்படி சொல்றார்? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். அவன் நீங்க மாட்டான், என்னை விட்டு, என்னுடைய நெஞ்சை விட்டு அவன் நீங்க மாட்டான். அவனுடைய திருவடிகள் வாழ்க. கோகழி ஆண்ட குருமனிதன் தான். கோ என்றால் பெரிய தலைவன் என்று, கழி என்றால் துறை, கடலும் மருத நிலமும் சார்ந்த ஒரு பகுதிக்கு துறை என்று பெயர். உப்பங்கழி என்று சொல்வார்கள், கடற்கழி என்று சொல்வார்கள். எனவே அந்த கடல், நெய்தல், மருதம் இது இரண்டும் சேருகின்ற இடத்தில் இருக்கக்கூடிய பெரும் துறை. அதற்கு இன்னொரு பேர் கோ கழி. கோ என்றால் தலைவன், கோ என்றால் பெரிய, கோ என்றால் மேலானது, கழி என்பது அந்த இரண்டும் இணைந்த பகுதியில் அமைந்த அற்புதமான ஒரு திருக்கோவில் திருப்பெருந்துறை. இந்த சிவபுராணம் திருப்பெருந்துறையில் அருளப்பட்டது. எனவே கோகழி ஆண்ட என்று சொன்னால் இந்த கோகழியில் என்னை ஆட்சி செய்த, என்னை ஆளும் கொண்ட, என்னை ஆட்கொண்ட பெருமான், என்னுடைய ஆன்மாவை திருவடிக்கு ஆட்கொண்ட பெருமான். இதைத்தான் மணிவாசகர் சொல்றார். நான் பெருமானை நோக்கி செல்லல, என்னை நோக்கி பெருமான் வந்து எனக்காக காத்திருந்து தானே வந்து அருள் செய்தான்னு சொல்றார் ஒரு திருவாசக பாட்டுல. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் தேனாயின் அமுதாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனதுள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே தானே வந்து அருள் செய்தான் சொன்னார். அப்ப இங்க சொல்றார் பாருங்க, கோகழி ஆண்ட குருமணி. குரு, கு என்றால் இருள், ரு என்றால் நீக்குபவன். எனக்கு குருவாக இருந்து என்னுடைய ஆன்மாவை பற்றி இருந்த அறியாமை இருளை நீக்கிய, குருக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய குருமணி. அந்த குருமணியதன் தாழ் வாழ்க. தலைவன், தலைமையான குரு அவன் தான். அடுத்து சொல்ற அருமையான ஒரு ஆகமம் ஆகி நின்றான். ஆகமம் என்றால் ஆகி வருவது. இது இப்படித்தான் இருக்க வேண்டும். சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் என்று 4 பாதங்கள் ஆகமத்தில் உண்டு. சரியாபாதம் உடற்தொண்டு. ஒரு கோவில் எப்படி கட்டணும், ஒரு கோவிலுக்கான அமைப்பு எப்படி இருக்கணும், அதனுடைய கருவறை எங்கு அமைக்கப்படணும், திருக்குளம் எப்படி அமையணும், சன்னதிகள் எப்படி இருக்கணும், பரிவார தெய்வங்கள் எப்படி அமைக்கணும், கோஷ்ட மூர்த்தங்கள் என்னென்ன இருக்கணும், சிவன் கோவில் எப்படி இருக்கணும் என்பது சைவ ஆகமங்கள். 28 ஆகமங்கள். இந்த 28 ஆகமத்தினுடைய பெயர்களை எங்க பார்க்கலாம் அப்படின்னா, காஞ்சி கைலாசநாதர் கோவில்ல
ராஜசிம்ம பல்லவன் கல்வெட்டு அடிச்சு வச்சிருக்கிறான் 28 ஆகமங்களுடைய பெயர்கள். நமக்கு கிடைச்சிருக்கிறது 5 ஆகமங்கள் தான். மற்ற ஆகமங்கள்லாம் பெயர் தான் இருக்கு, உதிரி உதிரியா கிடைச்சிருக்கு. முழுமையா கிடைச்ச ஆகமங்கள் 5 தான். அதுலயும் 3 ஆகமங்கள் தான் தமிழ்நாட்டில் உள்ள 90% கோவில்கள் இருக்கின்றன. ஒன்று காரணாகமம், மற்றொன்று காமிகாகமம், மூன்றாவது மகுடாகமம். இந்த 3 ஆகமங்கள்ல தான் கோவில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அப்படி ஆகமத்தை சொல்லி அருளி மன்ன மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் என்பார் மணிவாசகர். எனவே மகேந்திர மலையில் ஆகமத்தை சொல்லி நமக்கு அன்னிப்பான் என்று சொன்னால் பக்கத்தில் இருந்து அருள் செய்கின்றோம். ஒன்றாய் வேடாய் உடனாய் என்று சொல்வார்கள். அப்படி உடனிருந்து அருள் செய்பவன் பெருமான். எனவே ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் என்றால் அவன் ஒன்றாக இருக்கிறான். அநேகன் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பொருளாக இருக்கிறான். வேதங்கள் அனைத்துமாய் வேதமில்லா பெருமையன். இத கண்ட 10 என்கின்ற பகுதியில் திருவாசகத்தில் மணிவாசகர் பதிவு செய்கிறார். பூதங்கள் 5 புலனாகி பொருளாகி வேதங்கள் அனைத்துமாய் வேதம் இல்லா பெருமையனை. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை வேதங்களாக அநேகனாக இருக்கிறான். ஆனால் அவனிடத்தில் எந்த வேதமும் இல்லை. எல்லா உயிர்களும் அவனுக்கு ஒன்றுதான். ஏன்? அவன் ஏகனாக இருக்கிறான். ஆனால் எல்லா உயிருமாக அவன் இருக்கிறான். எனவே ஏகன், அநேகன், இறைவன், அவன் தான் தலைவன். இறைவன் அடி வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட நம்முடைய ஆன்மாவினுடைய மனோவேகத்தை கெடுத்தாண்ட. வேகம் கெடுத்தாண்டன சுவாமி ஒரு மிகப்பெரிய ஸ்பீட் பிரேக்கர் அப்பப்ப நமக்கு கொடுக்கிறார். வேகம், ரொம்ப வேகம் போகாத அப்படின்னு சொல்லி ஒரு தட்டு தட்டுவார். அப்ப நம்ம கொஞ்சம் அப்படி கவலைகளுக்குள்ளாக ஆட்படும் பொழுது சுவாமி நமக்கு பக்கத்துல இருந்து அருளும் செய்வார். எனவே வேகம் கெடுத்தாண்டனா அந்த மனோவேகத்தை பெருமான் குறைத்து ஆன்மாவை பக்குவப்படுத்துகிற நிலையை சொல்றார். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனம் அது செம்மையானால் வாயுவை ஏற்ற வேண்டாம். நமக்கு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எனவே மனவேகத்தை நாம் கட்டுப்படுத்துகிறோம். நிலை வருமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா என்று நெஞ்சு அறிவுறுத்துதலாக நம்முடைய அப்பர் பெருமான் திருவாரூர் திருத்தாண்டகத்தில் பதிவு செய்கிறார். அதுபோல வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அவன் தலைவனாக இருந்து இந்த இடத்தில் அவன் நமக்கு நெறிப்படுத்துகிறான். ஏன்னா நன் நடை நல்கள் வேந்தற்கு கடன். புறநானூற்று பாடல் சொல்லுகிறது. ஒவ்வொருத்தருக்கும் என்ன கடன்? ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடன். அம்மாவுக்கு என்ன வேலை? குழந்தையை நல்லபடியா பெத்து கொடுக்கிறது. சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடன். நன் நடை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது வேந்தனுடைய வேலை என்று சொல்லுகிறது. அந்த வேலையை உயிருக்கு செய்கிறான் சிவபெருமான். எனவே வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய்கடல்கள் வெல்க. இந்த பிறப்பு நமக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம். திருப்புகழ். ஒரு கைப்பிடி மணலை எண்ணி முடிக்க முடியாது. ஆனா அருணகிரிநாதர் சொல்றாரு, 7 கடல் மணலை எண்ணி முடிச்சுட்டு இதுதான் அப்படின்னு ஒரு நம்பர் வரும் இல்லையா, அதை விட என்னுடைய பிறவி அதிகம்ங்கிறார். மாதா உடல் சலித்தார், வல்வினையே கால் சலித்தே, வேதாவும் கை சலித்து விட்டானே அப்படின்னு சொல்லி நம்முடைய பட்டினத்தார் சொல்லுவார். ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு தாய் என்னை பெற்று பெற்று சலிச்சுட்டா. வினை என்னோடு வந்து வந்து இந்த வினையை தீர்க்கவே மாட்டேங்கிறானேன்னு இந்த வினைகளுக்கு கால் சலிச்சு போச்சு. என் மண்டையில எழுதி 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 பிரம்மனுக்கு கையை சலிச்சு போச்சு, சுளுக்கிச்சு அவனுக்கு. ஆனா என்னுடைய பிறவி மட்டும் தீரவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட பிறவியை தீர்க்கக்கூடிய பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அப்ப பிறவி பெருங்கடல் நீந்த வேண்டும் என்று சொன்னால் இறைவன் திருவடியை சேர வேண்டும். வள்ளுவருடைய வாக்கு. அப்படியே நம்முடைய மணிவாசகர், பிறப்பு அறுக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க புறத்தார்க்கு செய்யும். ஏன்னா ஒரு சுகம் அல்லது ஒரு இன்பம் அல்லது ஒரு பயன் அடைந்தவர்களுக்கு தான் கிடைக்கும். தள்ளி இருக்கிறவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? குளிர்ல இருக்கிறோம், குளிர் காய்கிறோம். அப்ப நெருப்புக்கு கொஞ்சம் பக்கத்துல இருந்தா தான் நம்மளால அந்த நெருப்பினுடைய சுகானுபவத்தை பெற முடியும். 1 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருந்துட்டு எனக்கு நெருப்பினுடைய வெப்பம் தெரியல அப்படின்னா, அது மாதிரி இறைவனை நெருங்கி போறவங்களுக்கு தான் சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கு அல்லால் நலமிலன். யார் அவனுக்கு சார்ந்து இல்லையோ அந்த நலம் தெரியாது. அதைத்தான் சொல்லுகிறார், புறத்தார்க்கு சேயோந்தன். சேயோன் என்றால் தள்ளி இருப்பதாக தெரிகிறான். பூங்கடல்கள் வெல்க, பொன்னார் திருவடி பூங்கடல்கள் வெல்க. கரங்குய்வார்
வணங்க தலை வைத்து வார்கடல்கள் வாழ்த்த வைத்துன்னு சொல்லுமா போலே இந்த கரம் குவிவார் உள் மகிழும் கோன்கடல்கள் வெல்க. அப்படி கரத்தை வெளியே கூப்புபவர்களுக்கு உள்ளிருந்து மகிழ்ச்சியாக அருளை செய்யக்கூடியவன். சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. யார் தலைக்கு மேல பெருமானை வணங்குகிறார்களோ, வாரியரசாமி ஒரு இடத்தில் குறிப்பிடுவார், தாயை வணங்கும் பொழுது வயிற்றுக்கு நேராக வணங்க வேண்டும், தந்தையை வணங்கும் பொழுது நெஞ்சுக்கு நேராக வணங்க வேண்டும், ஆசிரியரை வணங்கும் பொழுது நெற்றிக்கு நேராக வணங்க வேண்டும், எல்லாம் வல்ல பெருமானை வணங்கும் பொழுது இரு கரங்களையும் தூக்கி பெருமானே உன்னுடைய திருவடிகளுக்கு நான் சரண் என்று சரணாகதி அடைந்து வணங்க வேண்டும் என்று சொல்வார். அதைத்தான் மணிவாசகர் சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. அடுத்து ஈசன் அடி போற்றி, என் தை அடி போற்றி, என் தந்தை, அதுதான் எந்தைன்னு மருவி வருகிறது. ஈசன் என்றால் தலைவன். ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி. தேசன் தேசு என்றால் ஒளி, ஒளி பொருந்தியவன், சொற்றுணை வேதியன், சோதிவானவன். எனவே பெருமான் எப்படி இருக்கிறான்? ஜோதி வடிவமாக இருக்கிறான். எனவே அந்த தேசு தேஜஸ் அப்படின்னு வடமொழியில் சொல்றதுதான் தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. சிவனுடைய சிவம் என்று சொன்னால் மங்களம், மங்களத்தை தருபவன், என்றும் நிலையான பொருளாக இருப்பவன், மகிழ்ச்சியான பொருள், சச்சிதானந்த ஸ்வரூபி, சத்து சித்து ஆனந்தம். சத்து நிலையான பொருள், சித்து அறிவுள்ள பொருள், ஆனந்தம் தானும் ஆனந்தமாக இருந்து மற்றவர்களுக்கும் ஆனந்தத்தை தருகிற பொருள். எனவே அந்த பெருமான் எப்படி இருக்கிறான்? ஆனந்த வடிவமாக இருக்கிறான். நாம தான் சோக வடிவமா இருக்கிறோம், ஆனா பெருமான் எப்பயுமே ஆனந்த வடிவமா இருக்கிறான். அதைத்தான் சொல்ற, ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. அவன் எங்கே நிற்கிறான்? நேயத்தே நின்ற நிமலன். நிமலன் என்றால் ஆணவம் கண்மும் மாயை என்கின்ற மலன்களிலிருந்து விடுபட்டவனுக்கு நிமலன், அமலன், விமலன் என்று பேர். நமக்கெல்லாம் அது மூணு இருக்குது. ஆணவம் இருக்குது. இந்த சொற்பொழிவு யாரு? நான் தான் செஞ்சேன், சட்டை என்னோடது. அப்ப யான் எனது என்று சொல்லும் பொழுதே நமக்கு என்ன வந்துருச்சு? ஆணவம் வந்துருச்சு. ஆணவம் வந்துட்டா என்னது? எடுத்து வைக்கணும்ன்ற கண்மம், வினை வந்துருது, நல்வினை தீவினை. அதுக்கப்புறம் இதை கழிப்பதற்கு நமக்கு 36 தத்துவங்கள் தேவைப்படுகிறது, மாயை தேவைப்படுகிறது. ஆனால் இதிலிருந்து விடுபட்டவன் பெருமான். எனவே ரொம்ப அழகா சொல்றார், நிமலன், அவன் நேயமாகிய அன்பில் நிற்கின்ற நிமலன் அடி போற்றி. மாய பிறப்பருக்கும், மாயத்தால் வந்த பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி. சீரார் பெருந்துரை, பல சீர்களை உடைய, பெருமுறைகளை உடைய பெருந்துரை, ஆவுடையார் கோவில் என்று பெயர். மணிவாசகர் கட்டிய திருக்கோவில் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கிக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய இன்று ஆவுடையார் கோவில். ஏன்னா அங்க எல்லாமே சூட்சும சொரூபமா இருக்கும். ஆவுடையார் மட்டும்தான் இருக்காது, சிவலிங்க பானம் இருக்காது, அம்பாள் கிடையாது, கொடிமரம் கிடையாது, நந்தி கிடையாது. அங்கே எல்லாமே மணிவாசகருக்கு தான். பிரம்மோற்சவம் மணிவாசகருக்கு, தேரு மணிவாசகருக்கு தான், ரிஷப வாகனம் மணிவாசகருக்கு தான். அந்த ஊர் அப்படிப்பட்ட அருமையான ஒரு வேறுபட்ட நிலையில் வழிபாட்டை, நம்முடைய அருவம் உருவம் அருவுருவம் மூல அருவ வழிபாட்டை கொண்ட தலமாக விளங்குவது திருப்பெருந்துறை. அதற்கு பிற்காலத்தில் ஆவுடையார் கோவில் என்ற பெயர் நிலைத்து விட்டது. அதை சொல்ற, சீரார் பெருந்துறை நம் தேவனடி போற்றி. ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. மற்ற இன்பம் எல்லாம் அருமையா குலோப் ஜாமுன் சாப்பிடுறோம், தொண்டைக்கு கீழே இனிப்பா கசப்பா எதுவுமே நமக்கு தெரியாது, தொண்டை வரையும் இனிக்கும். ஆறாத இன்பம், மற்ற எல்லா இன்பங்களும், அது 5 புலன்களால் நாம் நுகரக்கூடிய அத்தனை இன்பங்களும் ஆறும் இன்பம். இது ஆறாத இன்பம், மாறாத இன்பம். ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. இவ்வளவு எப்படி கிடைக்கும்? சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற, அதனால் இதுவரை மனசுல இருந்தா, இப்ப அவனை நான் புரிஞ்சுக்கிட்டேன். கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னா, இருக்கிறாருன்னு சொன்னா நம்பிக்கை, இல்லைன்னு சொன்னா அவநம்பிக்கை. கடவுள் இருக்கிறாரா இல்லையான்ற கேள்விக்கு கடவுள் இருக்க வேண்டும் என்று சொல்வது புத்திசாலித்தனம், அறிவாளித்தனம், ஞான பதில். கடவுள் இருக்கிறாரா, இருக்கிறாருன்னு சொன்னா நம்பிக்கை, எங்க காட்டுன்னுவான். இல்லைன்னு சொன்னா அவன் நம்பிக்கை. அப்ப இருக்கிறவன் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான், இல்லாதவன் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப எப்படி சொல்ல வேண்டும் பதில்? கடவுள் இருக்க வேண்டும். புகை இருக்கிறது, நெருப்பு இருக்க வேண்டும். கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான். வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன், எனவே காற்று இருக்க வேண்டும். கண்ணுக்கு தெரியல, அவ்வளவு. உனக்கு தெரியலப்பா, உனக்கு தெரியல, அப்ப இல்லைன்னு சொல்லாது. உணர்ந்தவனுக்கு இருக்கு, இல்லாதவனுக்கு இல்லை, அவ்வளவுதான். எனவே இந்த இடத்துல ரொம்ப அழகா, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற, அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. எனவே இறைவனை வழிபாடு செய்வதற்கு நமக்கு அவனுடைய அருள் வேண்டும்.
எனவே அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. என்னுடைய சிந்தையில் அவன் இருந்த காரணத்தினால் அவனுடைய புராணத்தை நான் மகிழ்ந்து சொல்லுகிறேன். எதற்காக சொல்லுகிறேன்? முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பண்யான். சிவபுராணம் பாடினா என்ன கிடைக்கும்னா செஞ்ச வினை தீர்ந்து விடும். நல்லா கவனிச்சு பாருங்க. தொல்வினை தீர்தல் எளிதாமே. ஞானசம்பந்தர் பாடிய முதல் பதிகம் பாடினா தொல்வினை போயிடும். நினைச்சு பாருங்க. பித்தா பிறைசூடி நம்பியாருடைய முதல் பதிகம் பாடினா தொல்வினை போயிடும். கூற்றா இனவாறு விளக்க கலீர். கூற்று போல வரக்கூடிய துன்பங்கள், வினை, கழிவு. எனவே நால்வர் பாடிய முதல் பதிகம் நம்முடைய வினையை நீக்கக்கூடிய பதிகம், தொல்வினை நீக்கக்கூடிய பதிகம்னு புரிஞ்சுக்கலாம். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். ஓய்தல் என்றால் அந்த வினைகள் எல்லாம் தீர, முடிந்து போக, நிறைவடைய உரைப்பன் யான். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தியே. அவனுடைய கருணை இருந்தா தான் இந்த வினைகளை நாம் என்ன பண்ண முடியும்? நீக்க முடியும், போக்க முடியும். அவன் நெற்றிக்கண்ணை உடைய சிவபெருமான். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடலிஞ்சு. யாராலும் நினைச்சு பார்க்க முடியாது சிவபெருமானுடைய திருவடி எப்படி இருக்கும். அவனுடைய திருவடி சிவப்பா இருக்குமா, கருப்பா இருக்குமா, மாநிலமா இருக்குமா? கடல். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவத்தை சொல்லுகிறார்கள். கண்டவர் விண்டிலே விண்டவர் கண்டிலே. எனவே சிவபெருமானுடைய திருவடி எப்படிப்பட்டது தெரியாது. அதனால சொல்றார் எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இருந்துச்சு. ஆனா அழகான திருவடி. விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இல்லாதானின் பெருஞ்சீர். சிவபெருமானுடைய திருவடியினுடைய பெருமை வானத்தில் மட்டுமல்ல, பூமியில் மட்டுமல்ல, 5 கண்டங்களில் மட்டுமல்ல, பேரண்டம் முழுவதும் நிறங்கி அதற்கு அப்பாலும் அவனுடைய திருவடி பெருமை விளங்கி இருக்கிறது. எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடலறிஞ்சி விண்ணறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இல்லாதானே நின் பெருஞ்சீர். இப்படிப்பட்ட உன்னுடைய திருவடி சீரை பொல்லா வினை நான் பாடுறேன் பத்தியா அப்படின்னு தன்னுடைய அந்த பணிவை சொல்லுகிறார். இது ஒவ்வொருத்தரும் பாடும்போது அவங்கள நினைச்சுக்கணும். இதெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பத்தியா திருவாசகத்தை பேசுறதுக்கு. திருவாசகத்தை பாடுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு பெருமான் கொடுத்திருக்கிறான் பத்தியா அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கணும். அவரு நம்ம இடத்துல இருந்து நினைச்சு பாடுறாரு. அவர் மிக உயர்ந்தவர், ஞானி. ஆனா என்ன சொன்னார்? பொல்லா வினையின் பொல்லாத பயனான புகழுமாறு ஒன்றறியேன் பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டாம். முத்தனே முதல் வாத்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே என்பார் அப்பர் பெருமான். அதுபோல எனக்கு என்ன உனக்கு எப்படி பக்தி செய்யறது எனக்கு தெரியாது. யாருக்கு? அப்பர் பெருமானுக்கா தெரியாது. ஆனால் அந்த பாட்டை நாம பாடும் பொழுது நம்முடைய நிலையை நாம உணரணுங்கிறதுக்காக நம் நிலையை அவர்கள் நிலையாக அவர்கள் பாடி காட்டினாங்க. அது மாதிரி ஒரு சொல்ற பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். எவ்வளவு அழகானது. இதற்கப்புறம் மணிவாசக பெருமான் ஒரு பரிணாம வளர்ச்சியை நமக்கு காட்டுகிறார். ஓரறிவு உயிரிலிருந்து எப்படி மனிதனிலிருந்து அவன் எப்படி மேம்படுகிறான். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லா மனிதராய். அதுல கல்லாயின்னு இருக்கும், தவறு, திருத்திக் கொள்ளுங்கள். சிவாய நம. கல்லாய் மனிதராய் இல்ல. இதெல்லாம் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் கல் அங்க வரல. கல்லா மனிதராய், இறைவனை பற்றி புரிந்து கொள்ளாத மனிதராக, இறைவனுடைய பெருமையை புரிந்து கொள்ளாத ஆன்மாவாக, அறியாமை உடைய மனிதனுக்கு பேர் கல்லா மனிதன். அந்த இடத்துல சொல்ற மனிதன் கல்லா மனிதன். எனவே கல்லாய்னு பாடக்கூடாது. கல்லா மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராகி, முனிவராய், தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள். இந்த தாவர சங்கமத்துள் எப்படி இருக்கிற நானு? இது நிக்கவே மாட்டேங்குது. செல்லான் என்ற தாவர சங்கமத்துள். ஆனா நம்ம இன்னைக்கு செல்லான் என்ற தாவர சங்கமத்துள்னு செல்லா கையில வச்சு நிக்கிறோம். அதான் நீங்க சொல்லிருப்பாரு போல இருக்கு. செல்லா நிக்க போறான், செல்லாம போக போறான் அப்படின்ட்டு தான் செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் மணிவாசகர் நினைத்து பார்த்திருப்பாரோ என்று இன்று மணிவாசகரை நமக்கு உணர்த்துவதாக நான் பார்க்கிறேன். செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்னா ஏதோ பவுடரை கலக்கி குடிச்சு உடம்பை இழைக்க வைக்கிறது இல்ல, வினையை இழைத்துக் கொண்டே வருகிறேன்னு அர்த்தம். வினை இழைக்குது. ஒவ்வொரு பிறவிலையும் இழைக்கணும். வென பெருக்க கூடாது. எனவே செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெழுத்தேன். புல்லாகி பூடாகி ஆரம்பிச்சு பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் கல்லா மனிதராய்
பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று விடுற்றேன். இப்படி எல்லா பிறவியும் கடந்து வந்ததுக்கு பிறகு நான் உன்னுடைய திருவடியை கண்டு இன்புற்றேன். அப்ப 32வது வரியிலே அவருடைய அனுபவத்தை சொல்லி முடிச்சிட்டார். மீதி எல்லாமே நமக்கு சொன்னது. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று விடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற. இப்படி பெருமானுடைய திருவடியை மனக்கண்ணால் ரசித்தவருக்கு பெருமான் ஓங்கார வடிவமாக இருக்கிறான். ஆங்கார வடிவமாக இருக்கிற ஆன்மாவை அமைதிப்படுத்தி ஓங்கார வடிவமாக பெருமான் இருக்கிறார். எனவே ஆங்காரத்தை தவிர்த்தால் ஓங்காரம் ஒளிவிடுவதை நாம் உணர முடியும். அந்த ஆங்காரம் தான் மறைப்பாற்றலாக, அந்த ஆணவம் தான் நம்முடைய இருளாக இருந்து ஆன்மாவை மறைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஆங்காரம் நீங்கினால் ஓங்காரம் தெரியும். அதைத்தான் இங்க சொல்றார். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா உண்மையானவனே, விமலா வினை இல்லாதவனே, மலப்பற்று இல்லாதவனே, விடைப்பாக இந்த பசுக்களுக்கெல்லாம் பாகனாக இருக்கக்கூடியவனை, விடையை பாகமாக உடையவனை. இந்த இடத்துல திருமாலை பாகமாக, விடை திருமால் விடையாக வந்தார், நந்தி வாகனமாக வந்தார். இடமபதான் சாழலோ என்று நம்முடைய திருச்சாழலில் மணிவாசகர் குறிப்பிடுவார். விடைப்பாக, விடையாகிய நம்முடைய திருமாலை ஒரு பாகமாக உடையவனை, விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனை. அறிவு மூன்றா இருக்கும். ஆழமா இருக்கணும், அகன்று இருக்கணும், கூர்மையா இருக்கணும். அதத்தான் வேல் வடிவத்துல நம்முடைய முன்னவர்கள் வழிபட்டார்கள். வேல் பாருங்க ஆழமா இருக்கும், தண்டு பகுதி, நடுப்பகுதி அகலமா இருக்கும், நுனிப்பகுதி கூர்மையா இருக்கும். கூர்த்த மெய்ஞானம்ங்கிறது அங்கதான். அப்ப அறிவு ஷார்ப்பா இருக்கணும், பிராடா இருக்கணும், டெப்தா இருக்கணும். இதை இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. ரொம்ப அழகா ஒரே வரியில சொல்லிட்டார். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனை வெய்யாய் தனியாய். இறைவன் நெருப்பாகவும் இருக்கிறான், தண்ணீராகவும் இருக்கிறான். கையில நெருப்பு இருக்கு, தலையில தண்ணி இருக்கு. இந்த ரெண்டு குணங்களாகவும் அவன் இருக்கிறான். வெய்யாய் தனியாய். இயமானனா உயிராகவும் இருக்கிறான். இயமானன் என்றால் உயிருக்கு உயிராக பயோ கரண்டா பெருமான் இருக்கிறான். உயிர் சக்தியாக இருக்கிறான், உயிரை இயக்குபவனா இருக்கிறான். அப்ப அவன் எப்படிப்பட்ட உள் ஆற்றலாக இருந்து அவன் உள் நின்ற நாவிற்கு ஓர் உரையாடிய அப்பர் பெருமானுடைய திருக்கருகாவூர் தேவாரத்தில் இந்த பதிவு வருது. இந்த நாக்கு பேசுகிறதுனா உயிர் இருக்கிறதுனால பேசுது. எனவே இந்த உயிரை பேச வைப்பது எது என்றால் பெருமான். எனவே உள் நின்ற நாவிற்கு உரையாடியாம்னு சொன்னார். அப்ப பொய்யாயன எல்லாம் போயகல வந்தருளி. இந்த மனதில் பொய்யான சிந்தனை எல்லாம் போய் அகல வந்தருளி. ஏன்னா பொய் வந்த உள்ளத்தில் போகாண்டி என்று வள்ளல் பெருமான் சொல்லுவார். பொய் அகன்றுச்சுன்னா அந்த இடத்துல பெருமான் வந்துருவான், மெய் வந்துடும். அந்த இடத்துல மெய்யாகிய மெய்ப்பொருளாகிய சிவபெருமான் தங்குகிற காரணத்தினால் அந்த உடம்புக்கு மெய்யின்னு பேர் வச்சாங்க. அழிகின்ற உடல், ஆனால் மெய்ப்பொருளாகிய சிவம் தங்குகிற காரணத்தினால் ஆகு பெயராக இந்த உடம்புக்கே மெய்ப்பொருள் என்று பெயர் வைத்ததை போல மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. மெய்ஞானம் எதிர்ச்சொல் அஞ்ஞானம். அஞ்ஞானம்னா அறியாமை. அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம். எஞ்ஞானம் இல்லாத இன்பப் பெருமான். எனக்கு ஒரு ஞானமும் கிடையாது, நீ இன்பப் பெருமான், நீ சொன்னா நான் கேட்டுக்கிறேன். எஞ்ஞானம் இல்லாத இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. நல் அறிவால் தான் அறியாமையை போக்க முடியும், வேற எதாலையும் போக்க முடியாது. செல்வத்தால போக்க முடியாது. அறியாமையை போக்குவது அறிவால் தான் போக்க முடியும். எனவேதான் நல் அறிவே என்று சொன்னார். அறிவுல ரெண்டு அறிவு இருக்கு. பாம் வைக்கிறது அறிவு தான், அதுக்கு முட்டாள் போய் வைக்க முடியாது. பாம செய்யறது அறிவுதான், ஏவுகணைகளை தயாரிப்பது அறிவுதான், அழிவை தருவதும் அறிவுதான். அதனால தான் ரொம்ப தெளிவா சொல்றார் நல்ல அறிவேன்னு சொன்னார். அறிவுல ரெண்டு அறிவு உண்டு, கெட்ட அறிவு உண்டு. நல்லறிவேன்னு சொன்னார். அதனாலதான் ஆக்கம், அளவு, இறுதி. அது படைத்தல், காத்தல், ஒடுக்குதல்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்தொழிலை இங்கே ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய், என்னை புகுவிப்பாய். நின் தொழும்பின், தொழும்புனா தொண்டர் கூட்டத்துக்குள்ள, உன்னுடைய கூட்டத்துக்குள்ள, உன்னுடைய தொகுதிக்குள்ள, உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, அந்த பகுதிக்குள்ள என்னை கொண்டு வந்து பாதுகாப்பா வச்சிருக்கே பெருமானே. அதான் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே. எப்படி இருக்கிற நல்ல மனமுடைய பெருமானாக இருக்கிறாய். நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே. பக்கத்துல இருக்கிற, தூரத்துல இருக்கிற, எங்க இருக்கிறேன்னு தெரியல, எல்லா இடமும் நீக்கமர நிறைந்திருக்கிற மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே. இந்த உலகத்தில் எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிற மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. மனசுல இருக்கிற
வேதமாக இருக்கக்கூடியவனே, கரந்தவால் கண்ணலோடு எப்படி பெருமான் இருக்கிறான். அப்பர் பெருமான் ஒரு பாட்டில் சொல்றார், விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான் உறவு கோல்கண்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமேனர். அப்ப விறகுல தீயை போல பால்ல நெய்யை போல பெருமான் இருக்கிறானா. அதை இங்க அப்படியே சொல்ற, கரந்தவால் கண்ணலோடு நெய் கலந்தார். இங்கேயே நம்ம தப்பு பண்ணுவோம். கரந்தவால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள். சிறந்தடியார் சிறப்பில்லாத அடியார்லாம் கிடையாது. அடியார்னாவே சிறப்பு தான். சிறந்தடியார் அங்க சொல்லக்கூடாது. கரந்தவால் கண்ணலோடு நெய் கலந்தார் போர் சிறந்து அங்க நிறுத்திட்டு அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று படிக்கணும். அவங்க இலக்கணத்துக்காக கரந்தேன்னு வர்றதுனால சிறந்தேன்னு போட்டாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. கரந்தேன்னு வர்றதுனால சிறந்த என்பதை அடுத்த வரிக்கு கொண்டு வராங்க. ஆனா நம்ம கொண்டு கூட்டி படிக்கும் பொழுது கரந்தவால் கண்ணலோடு நெய் கலந்தார் போர் சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று. அப்படி பெருமான் பாலில் நெய் இருப்பது போல அடியார்களுடைய சிந்தனையில் அவன் மறைந்திருக்கிறான் என்று தேனூரி நின்று தேனாக இருக்கிறான். ஏன் இறைவனை தேனுனாங்க? தேன் தானும் கெடாது, தன்னுள் இருக்கும் பொருளையும் கெடவிடாது. தேனுடைய இயல்பு. எனவே பெருமான் தேனாக இருக்கிறான். பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். அவன் யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்கால் தெரியுமா? சிவபெருமான் யார் தெரியுமா? எங்கால். அப்படி அந்த கெத்துன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா, ஒரு வாய்மொழி மரபுல அடிக்கடி நம்ம மாணவர்கள் சொல்லுவாங்க, கெத்த காட்டுறோம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பெருமிதம். எங்கள் பெருமான், பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். நிறங்களோர் ஐந்துடைய பெருமான். இந்த பஞ்சபூதங்களுக்கு ஒரு நிறம் உண்டு. சாம்பல் நிறம், கருமை நிறம், வெண்மை நிறம், பொன்மை நிறம் என்று நீல நிறம் என்று 5 நிறங்கள் இந்த பஞ்சபூதங்களுக்கு உண்டு. சைவ சித்தாந்தம் நடத்தும் போது சொல்லுவாங்க, அந்த 5 நிறங்களாக இருக்கிறான். இந்த நிறங்களோர் ஐந்துடையாய் அப்படிங்கிற இந்த 5 நிறத்திற்குமான உதாரண தலமாக விளங்குவது திருநல்லூர். தஞ்சை மாவட்டத்தில் இருக்கு. கும்பகோணம் செல்லும் சாலையில திருநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க இருக்கிற சிவலிங்கம் சாண்ட்ஸ்டோன் அப்படிங்கிற மணல் கல்லால ஆன சிவலிங்கம். அந்த மணல் கல்லால் ஆன சிவலிங்கம் ஒரு நாளைக்கு 5 நிறம் மாறுகிறது. சத்தியமான உண்மை. இந்த தொலைக்காட்சியில வந்து ஒரு நாள் தங்கி எடுத்து நிஜம் என்ற நிகழ்ச்சியில் ஒளிபரப்புனாங்க. காலையில விடியற் காலை நிறத்துல ஒரு நிறமா இருக்கு. சூரியன் உதிக்கும் பொழுது சிவப்பு நிறமாக இருக்கிறது, தாமிர கலர்ல இருக்கு. அதுக்கப்புறம் அது பச்சை நிறமாக மாறுகிறது. அதற்கப்புறம் நீல நிறமாக மாறுகிறது. அதுக்கப்புறம் இன்னதென தெரியாத ஒரு நிலத்துக்கு வருது. இரவுல தான் கருப்பா மாறுது. இப்படி நிறங்களோர் ஐந்துடையாய்னு சொல்ற அற்புதமான இந்த வரிக்கு நாம் சான்றாக திருநல்லூர் திருத்தலத்தை பார்க்கலாம். நம்முடைய அப்பர் பெருமானுக்கு திருவடி கிடைச்ச தடம், திருவடி தீட்சை கிடைத்த இடம். அந்த இடத்துல நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் எத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான். நீ எங்க இருக்கிற? இந்த பஞ்சபூதத்துல மறைந்திருந்தாய் எம்பெருமான். வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை. என்னுடைய ஆன்மாவை இந்த மாய இருள் மூடி கிடக்கிறது. அதை பெருமானை நீதான் தூசி தட்டணும். அந்த ஆன்மாவை பெருமான் அந்த ஆன்மா செய்த அறம் என்கின்ற நல்வினை, பாவம் என்கின்ற தீவினையால் கட்டி வச்சிருக்கிறான். அறம் பாவம் என்னும் அருங்கையிற்றால் கட்டி தலைன்னு பேரு. தலைனா புடிச்சுக்கிறது. தலை அந்த பற்று இருக்கு பாருங்க, அதுக்கு நல்வினை தீவினை ரெண்டுமே பற்று தான். சைவ சித்தாந்தத்துல இது பொன் விலங்கு, இது இரும்பு விலங்குன்னு. தங்க ஊசி நல்வினை, இரும்பு ஊசி தீவினை. தங்க ஊசிங்கிறதுக்காக கண்ணில் குத்திக்க முடியாது, அதுவும் துன்பத்தை தருவதுதான். நல்வினையும் துன்பத்தை. அப்ப என்னதான் செய்யறது? நல்லது செய்யக்கூடாது, கெட்டது செய்யக்கூடாது. என்ன செய்யறது? நல்வினை செய்யும் பொழுது பெருமானுடைய திருவடிக்கு இந்த நல்வினையை நான் ஒப்படைத்து விடுகிறேன். எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவன் திருவருளால் நடைபெறுகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த நல்வினையினுடைய பற்று, நல்வினையால் வரக்கூடிய நல்ல பிறவி, நல்ல பயன் நமக்கு கிடைக்காது. அப்ப நமக்கு பிறவி என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று பணியை செஞ்சுட்டு பலனை பற்றி அந்த பலனுடைய முழுமையும் பெருமானுக்கிடத்தில் ஒப்படைத்து விட்டு பெருமான் தருவதை அப்படியே ஏற்றுக்கொள்வது பொழுது நல்வினை பற்று நமக்கு வராது என்று ரொம்ப அழகா பதிவு செய்யறார் பாருங்க. அறம் பாவம் என்னும் அருங்கையிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி. இது புழுத்து போகிற உடம்பு. அதற்கு ஒரு தோலை போத்தி, அந்த ஆன்மாவுக்கு ஒரு தோலை கொடுத்து, உடம்பு கொடுத்து போய் அனுபவிச்சுட்டு வான்னு சொல்லி புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயில் குடிலை. இந்த உடம்புல 9 துளைகள் இருக்கு. 2 கண்கள், மூக்கு, நம்முடைய வாய், நம்முடைய காதுகள், நம்முடைய கழிவு மண்டலம், இனப்பெருக்க மண்டலம் என்று சொல்லுகின்ற அற்புதமான 9 வாயில்கள். ரொம்ப ஓட்டை மாடத்து 9
வாசல் வைத்து என்று அப்பர் பெருமான் குறிப்பிடுவார். அதே போல நிறைவு திருத்தாண்டகத்தில் திருப்புகழூரில் அப்பர் பெருமான் இப்படி பதிவு செய்கிறார். ஒன்னுலே 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் பொழுது உணரமாட்டேன், புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன், பூம்புகலூர் மேவிய புண்ணியனே. பெருமானே, இந்த 9 வாசல் அடைக்கும் பொழுது உனக்கு தெரியாது, எனக்கு சாகும்போது சங்கரான்றது வாயில வராது. எனவே அந்த நேரத்தில் உன்னுடைய நினைவை கொடுத்து திருவடிக்கு கூப்பிட்டுக்கோன்னு சொல்றார். அதைத்தான் இங்க சொல்றார். அருமையா பாருங்க, எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க. இந்த 9 வாசல் நமக்கு இருக்கிறது. புழு அழுக்கு முடி மலஞ்சோறும் 9 வாயில் குடிலை. குடிலை, இந்த உடம்பு அப்படி ஒரு குடிலாக இருக்கிறது. இந்த ஆன்மாவுக்கு அது ஒரு குடிலாக, வீடாக இருக்கிறது. ஆன்மாவுக்கு உடம்பே சட்டை, அந்த சட்டைக்கு மேல இத்தனை சட்டை, அத்தனை சண்டை போட்டுட்டு இருக்கிறோம் ரொம்ப. அதனால 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனை. நான் என்னென்ன மலங்கன்னா திக்கி திணறுமாறு, நானே நினைச்சு திகைக்குமாறு, என்ன ஏதனே புரியாதவாறு, என்னை மயக்குமாறு இந்த புலன்கள் வஞ்சனையை செய்கின்றன. அதனாலதான் கள்ளப்புலன்னர் திருமந்திரத்துல நம்முடைய திருமூலர் உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய்கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன். ஏன் அப்படின்னா இந்த புலன்கள் கள்ளத்தை தான் செய்யும். 37வது பக்கத்தை தயவு செய்து பார்க்காதீர்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் தொங்க விட்டாங்கன்னா முதல் வேலையை வாங்கி 37வது பக்கத்தை தான் பார்ப்போம். எதை செய்யாதன்னு சொல்றோமோ அதை செய்யறது தான் இந்த புலனுடைய வேலை. அதனால இதுக்கு பேர் கள்ளப்புலன். அப்படின்னா இந்த புலன்லாம் வேணும். இதனால் ஏற்பட்ட வினையை இதனாலே தான் நாம் கழுவ வேண்டும். எந்த சாவி பூட்டுகிறதோ அதே சாவியால் திறப்பதை போல இந்த கள்ளப்புலன்களை நல்ல புலன்களாக மாற்றும் பொழுது எப்படி 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 திருந்து சிந்தையாகன்னு சொன்னாரோ, அதுபோல நம்பியாரூரருக்கு 5 பேருடைய அறிவையும் கண்ணை கொண்டு பெருமானை பார்க்கும் பொழுது இந்த புலன்கள் ஒன்றுபட்டதோ, ஒன்று இருந்து நினைவென்கள் உந்தமக்கு ஊனமில்லை. ஒரு நிறைய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் சொல்றது மாதிரி புலன்களை ஒருங்க வைக்கணும். அதனால இங்க அவரும் சொல்றாரு, மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய தொண்டர் 5 களிறு அடக்கின்பார் ஞான சம்பந்தர் திரு கேதாரம் தேவாரத்துல. தொண்டர் 5 களிறு அடக்கி, 5 களிறு 5 யானை, இதெல்லாம் மதம் பிடிச்சு தெரியுது, ஒன்னும் நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்குது. அதனால அழகா சொன்னார், மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால், நான் மிருக மனத்தால் இருக்கிறேன், மிருகமா இருக்கிற 5 அறிவுடைய, எனக்கு 6 அறிவு கொடுத்திருக்கிற பெருமானை பகுத்தறிவு கொடுத்து நான் பகுத்து பார்க்கல. விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து, இப்படி இருந்துகிட்டு நான் அப்படி இருந்துகிட்டு செய்யறேன், கசிந்து உருகிறேன். அந்த உருகிறத மட்டும் நீ எடுத்துக்கோ. குணம் நாடி குற்றமும் நாடி, குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலாய் என்று ஞானசம்பந்தர் பெருமான் சொல்லுவது போல என் குற்றத்தை உற்று. ஞானசம்பந்தர் ஒரு பாட்டுல சொல்லுவார், கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய், குறையுடையார் குற்றம் ஓராய். நாங்க குறையுடையவங்க தான், மனுஷன் தானே, குற்றம் ஓராய், எங்க குற்றத்தை தண்டிக்காது. ஆனா கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையவர்கள். அதனால நான் கசிந்து உருகிறத நல்லதா எடுத்துக்கோ என்று இங்க கேட்கிறார். கசிந்து உள் உருகும் நலந்தான் இல்லாத, அப்படி இல்லாத சிறியருக்கு நல்கி நிலந்தன்மை வந்தருளி நிகழ்கள் காட்டி, இது நமக்கு சொன்னது. அப்படிப்பட்ட எனக்கு நிலத்துக்கு வந்து குருவடிவாக தோன்றி தன்னுடைய நீண்ட திருவடியை காட்டினாயே, உன்னுடைய பெருமையை நான் எப்படி புகழ்வேன் ஐயா. நலந்தான் இல்லாத சிறியருக்கு நல்கி நிலந்தன்மை வந்தருளை நீழ்வழல்கள் காட்டி நாயிற்கடைய. இது மணிவாசனுடைய திருவாசகத்துல பலமுறை வரும். மும்மை மலம் அறிவித்த முதலாய முதல்வன் தான் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றி வைத்தன்வர். ஒரு நாயை தூக்கி பல்லக்கில் ஏத்துற மாதிரி என்னைய தூக்கி உன்னுடைய அடியார் கூட்டத்தோட சேர்த்து உன் திருவடிக்கு ஆட்படுத்தி இருக்கிறாயே. எப்பேற்பட்ட குணம், எப்பேற்பட்ட பண்பு, உன்னுடைய பண்பு அருள் எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தாய் மட்டும்தான். ஒரு கவிஞன் எழுதுகிறான், எல்லா குற்றத்தையும் மன்னிக்கக்கூடிய நீதிமன்றம் தாயின் மனசு. அதுபோல தாயுமானவனாக இருக்கக்கூடிய பெருமான் தான் நம்முடைய குற்றங்களை எல்லாம் கோதாட்டின்னு சொல்லுவார். கோதுன்னா குற்றம், கோதாட்டினா என்ன அர்த்தம்? குற்றங்களிலிருந்து நம்மை விடுவித்து எடுத்து நம்மை பளபளன்னு அவனை போலவே பொன்னார் மேனியனாக மாற்றுகிற தன்மை அவனுக்கு மட்டும்தான் முடியும். வேற எல்லாரும் கோவப்பட்டுருவோம், குற்றங்களை பொறுத்துக்க மாட்டோம். எல்லா குற்றத்தையும் மன்னிக்கிறவன் பெருமான் மட்டும்தான். அதை சொல்றாரு இங்க, தாயிற் சிறந்த தயா. தயான்றது கருணைக்கும் மேல, அருளுக்கும் மேல, தயாவான தத்துவனை, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை தத்துவங்களாக இருக்கக்கூடிய தத்துவம், உண்மையினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய தத்துவ உண்மை. அவன் எப்படி இருக்கிறான்? மாசற்ற சோதி. அந்த ஜோதியில எந்த மாசும் கிடையாது. பஞ்சபூதங்கள்ல 4 பூதங்களை அழுக்காக்க முடியும். நிலம் மாசுபடுத்தலாம்,
நீர் மாசுபடுத்தலாம், காற்று மாசுபடுத்தலாம், வானத்தையும் மாசுபடுத்தலாம். ஆனால் பஞ்சபூதங்களில் பிணத்தை எரிக்கின்ற அனல் கூட தூய்மையானதுதான். மறந்துடக்கூடாது. பஞ்சபூதங்கள்ல தூய்மையானது, அழுக்காக்க முடியாத, மாசுபடுத்த முடியாத ஒரே இயற்கையின் பேராற்றல் சோதி, நெருப்பு தான். எனவே இறைவனை நெருப்பு ஒடியும் சொன்னார். மாசற்ற சோதி, மலர்ந்த மலர்ச்சுடரே, தானாக மலர்ந்த மலர்ச்சுடர், யாரும் அதை ஏத்தலாம் வைக்கல, மலர்ந்த மலர்ச்சுடரே, தேசனே, இந்த இடத்துலயும் ஒளி உடையவனே என்று பொருள். தேனார் அமுதே, தேன் போன்றவனே, அமுதமாக எல்லாவற்றையும் காப்பவனே, சிவபுரனே, சிவபுரத்தில் இருக்கக்கூடியவனே, பாசமாம் பற்று அறுத்து, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாசம்ன்ற பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே, இப்படி எங்களை எடுத்து குழந்தையை போல் பாலிக்கக்கூடியவனே, நேச அருள் புரிந்து, எல்லாருக்கும் எப்படிப்பட்ட கருணையாகிய அருளை புரிந்து, நெஞ்சில் வஞ்சம் கெட, இந்த நெஞ்சில் வஞ்சம் இருந்தா இறைவன் வந்து தங்க மாட்டான். எனவே நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற, என்னை விட்டு பெயராது நின்ற, என் சிந்தை பெயராதவனே என்பார் அப்பர் பெருமான். பெயரா என் சிந்தை புகுந்தாய் போற்றி, வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றில வரும். பெயராது என் சிந்தை புகுந்தாய் போற்றி, அதுதான் இங்க பேராது நின்ற பெரும் கருணை பேராரே, கருணையினுடைய ஆறாக இருக்கக்கூடியவனே, ஆறா அமுதே, அளவிலா பெம்மானே, உலகெல்லாம் வந்து ஓதற்கு அறியவன். அவனை இவ்வளவுதான் சொல்ல முடியாது. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள், பின்னை புதுமைக்கும் பெருத்துமை பெற்றியவன், விருத்தனாகி பாலனாகி நுண்மையா இருக்கிறான், பருப்பொருளாகவும் இருக்கிறான். எனவே அவனை நம்ம அளவு சொல்ல முடியாது. அளவிலா பெம்மானே, ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே. அவன் எப்படி இருக்கிறான்? தெரிஞ்சுக்காதவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறான், தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு வெளியில இருக்கிறான். ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியான. அப்புறம் சொன்னார் பாருங்க, இருக்கிறதுல டைலூட்டா இருக்கிற ஒரே பொருள் நீர் தான். நீரை விட நீர்மமான பொருள் எதுவும் இல்லை. அப்படி அவரை உருக்கிட்டானா, ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி, அப்பதான் வந்து இறைவனை உணர முடியும். நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளான். அவனுக்கு இன்பமும் இருக்கு, துன்பமும் இருக்கு, இல்லைன்னு சொல்லலாம், ஆமான்னு சொல்லலாம். ஏது அவன் ஊர், ஏது அவன் பேர், ஆர் உற்றார் ஆர் அயலார், ஏது அவனை பாடும் பரிசேலோர் என்பாவா என்பார் திருவம்பாவையில. அது போல இங்க சொல்றாரு, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளான். இருக்குன்னு சொல்லலாம், அவனுக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா பக்தர்கள் துன்பப்படும் போது அவனும் ஒன்றாய் இருந்து துன்பப்படுறான். அப்ப துன்பம் அவனுக்கு இருக்குன்னு சொல்லலாம், இன்பம் அவனுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அந்த துன்பத்தை வினையை கொடுக்கிறவனும் அவன் தான். அப்ப அவனுக்கு இல்லைன்னு சொல்லலாம். என்னன்னு சொல்றது பெருமான் அப்படின்ற ரொம்ப அழகா சொல்றாரு. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அன்பருக்கு அன்பனே. அவன் யாருக்கு அன்பனாக இருப்பான்? அன்பருக்கு அன்பன். அவன் கண்ணாடியை போல நீ எப்படி பெருமானத்தில் முகத்தை காட்டுகிறாயோ அந்த முகம் அங்கிருந்து நமக்கு தெரியும். நீ குழந்தையா காமிச்சினா அவன் குழந்தையா தெரியுமா, நீ தோழனா பார்த்தினா அவன் தோழனா தெரியுமா, நீ குருவா பார்த்தினா அவன் குருவாக தெரியுமா. நீ எப்படி இறைவனை பார்க்கிறாயோ அப்படியாக அவன் காட்டுவான். கண்ணாடியை போல இறைவன், தண்ணீரை போல இறைவன். எந்த குவளையில் வைக்கிறோமோ குவளையின் உருவத்தை தண்ணீர் பெறுவது போல எந்த வடிவத்தில் பெருமானை நாம் நினைக்கிறோமோ அந்த வடிவத்தில் நமக்கு காட்சி தரக்கூடியவன். அதைதான் இங்க சொல்றார், அன்பருக்கு அன்பனே, யாவையுமாய் அல்லையுமாய். எல்லாமும் இருக்கிறான், ஒண்ணும் இல்லாமலும் இருக்கிறான், எல்லாம் நிறைஞ்சிருக்கிறான். எங்க இருக்கிறான், இங்க இருக்கிறான், அங்க இருக்கிறான் தெரியாது. யாவையுமாய் அல்லையுமாய், சோதியனை, துண்ணீருளே, தோன்றா பெருமையனே. வெளிச்சமா சூரியனா மட்டுமா இல்ல, இருளாவும் அவன் தான் இருக்கிறான். ராத்திரியா அவன் தான். சிவராத்திரி கொண்டாடுறது இல்லையா, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. சோதியனே, துண்ணீருளே, தோன்றா பெருமையனே. இவ்வளவு இருக்கிற நீ வெளியில தெரிய மாட்டேங்கிறே பெருமானே, உன்னை பார்க்க முடியலையே, ரொம்ப நுணுக்கமான பொருளா இருக்கிறியே. ஆதியனே, எல்லாவற்றுக்கும் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியினர். அதான் அருட்பெரும் ஜோதின்னு எடுத்துக்கிட்டார் வள்ளலார். அப்ப ஆதியனே, அந்தம் நடுவாகி அல்லானே. நீ முதலாகவும் இருக்கிற, நடுவாகவும் இருக்கிற, முடிவாக இருக்கிற, இது மூணு இல்லாமல் இருக்கிற. இது எல்லாமே பெருமானுடைய சிவ பரத்துவம்னு இதுக்கு பேருங்க. பெருமான் அன்கம்பேரபிள் பர்சனா இருக்கிறான். அந்த அன்கம்பேரபிள் பர்சன் சொல்ற ஒப்பு உயர்வற்றவன், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லைன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் திருமூலர் திருமந்திரத்துல. சிவனோடு ஒக்கும் தெய்வம், அவனோட யாரையும் கம்பேர் பண்ணாத, உலகத்துல ஒருத்தனும் இல்ல, 5 கண்டத்துல இல்ல சொன்னது திருமூலர். அதைத்தான் இங்க சொன்னார். ஆதியனே, அந்தம் நடுவாகி அல்லானே, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட. எப்படி இரும்பை காந்தம் இருக்குமோ அதுபோல ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, கூர்த்த விஞ்ஞானத்தால். பெருமானை எப்ப இதான் சொன்ன நான், கூர் என்றால் நுணுக்கமான அறிவாலத்தான் பெருமானை உணர முடியும். கூர்த்த விஞ்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தங்கரத்தின். பெருமானை உணரத்தான் முடியும், பெருமானை அனுபவிக்கத்தான் முடியும். கூர்த்த விஞ்ஞானத்தால் கொண்டு, அப்ப பெருமானை உள்ளத்தில் கொண்டு அர்த்தம். கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே.
அவன் எப்படி இருக்கா? இதான் நான் சொன்னேன், நோக்கரிய நோக்கு, 2 கண்ணுல பத்தல. சேலார் வயல் சூழ் செங்கோடனை சென்று கண்டு தொட 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனை. திருப்புகழ்ல அருணகிரிநாதர் சொல்ற, திருச்செங்கோட்டுல இருக்கிற முருகப்பெருமானை பார்க்கறதுக்கு அவ்வளோ பெரிய வடிவமா இருக்கிறான், என்னால 2 கண்ணால பார்க்க முடியல, 4000 கண்ணு வேணும்னு கேட்கிற. அதுபோல நோக்கரிய நோக்கே, பெரிய பொருளா இருக்கிறான். நுணுக்கரிய நுண்ணுணர்வே, கண்ணுக்கே தெரியாத நுண்மை பொருளாக கடவுள் துகள் என்றெல்லாம் அறிவியல் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்களே, அந்த கடவுள் துகளாக நுணுக்கரிய நுண்ணுணர்வாக இருக்கிறான். போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியன். அவனுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. பிறவா யாக்கை பெரியோன். சிலப்பதிகாரத்துல மாற்று சமயத்தை சார்ந்த ஞானி இளங்கோவடிகள் சிவபெருமானுக்கு சொன்ன திருநாமம் பிறவா யாக்கை பெரியோன். பிறப்பிலி இல்லையா? பேணிய பெருமானை பிறப்பு இல்லையே. நம்முடைய நம்பியாரூர் சொல்றார், பிறப்பு இல்லையே, அவன் பிறப்பு இல்லாதவன். அவன் அதனாலதான் அவன்கிட்ட போய் நம்ம கேட்கணும், எனக்கு பிறப்பு இல்லாம பண்ணுன்னு. ஏன்னா கடனே இல்லாதவன் கடன் வாங்க முடியும். அவனே பெருங்கடங்காரனா இருக்கான், எனக்கு ஒரு 10 ரூபா கடன் கொடுன்னு கேட்க முடியாது. அப்ப பிறப்பு இல்லாதவன் தான் நம்மை பிறப்பிலிருந்து காப்பாற்ற முடியும். வினையிலிருந்து விடுபட்டவன் தான் நம்மை வினையிலிருந்து மீட்க முடியும். ரொம்ப அழகா இலக்கணத்துல வரும், வினையின் நீங்கிய விளங்கிய அறிவன் சொல்லுவார். அப்ப வினையில் நீங்கி விளங்கிய அறிவனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமானாக இருக்கிறான். இங்கே அழகா சொன்னார், போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியன். எதோடும் அவன் புணர்ந்து இருக்க மாட்டான், எதோடும் அவன் சேர்ந்து இருக்க மாட்டான். ஏன்? பற்று வந்துடும். ஒரு நாள், ஒரே ஒரு நாள் இந்த தலத்தில் தங்கி செல்லலாம் அப்படின்னு நினைச்சானா குபேரன். அவன் சிவத்தலங்களை யாத்திரை செஞ்சுட்டு வந்தான். பூம்புகாருக்கு வந்த உடனே அந்த தலம் ரொம்ப பிடிச்சு போச்சு. சாயாவனம், திருச்சாய்க்காடு. அந்த திருச்சாய்க்காடு பல்லவனீச்சரம் வந்த உடனே இந்த பகுதியில் ஒரு நாள் நம்ம தங்கி செல்லலாம் நினைச்சானா. அந்த ஒரு நாள் தங்கணும்ன்ற பற்று ஒரு பிறவியை கொடுத்துச்சு. அந்த குபேரன் தான் பட்டினத்தாரா பிறக்கிறார். ஒரு பற்று, ஒரு நாள் இரவு தங்க வேண்டும் என்ற அந்த ஒரு சிறு பற்று ஒரு பிறவியை கொடுத்தது பட்டினத்தாருக்கு என்று சொன்னால், நம்முடைய பற்றுக்கெல்லாம் சிவசிவா எத்தனை பிறவின்னு தெரியல, சாமிக்கு தான் தெரியும். 7 கடல் மணலி அளவிடி நதியும் எனது இடர் பிறவி அவதாரம் முடிஞ்சு போச்சு. அப்ப ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானை கூர்த்த விஞ்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தங்கரத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனை காக்கும் எம் காவலனை. என்னை காக்கக்கூடிய காவலனே, காண்பரிய பேரொளி. அப்படிப்பட்ட பேரொளி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியின் அழகில் சோதியன் பெரிய புராணத்தில் சேர்க்கிறார். அதான் சொன்னார், காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளி ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற. அவன் எப்படி இருக்கிற ஆற்றின்ப வெள்ளம். அந்த ஆத்துல வெள்ளம் வரும்போது பாக்குற அழகு இருக்கு பாருங்க. அது ஓடிட்டு இருக்கிற ஆற பாக்குறது பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த வெள்ளம், அந்த மடை திறந்த உடனே வெள்ளம் ஓடும் பாருங்க, அப்படியே ரொம்ப அழகா இருக்கும். ஆற்றின்ப வெள்ளமே இன்ப வெள்ளமாக இருக்கிறான். சச்சிதானந்தன் சொல்லியா, சச்சி சத்து சித்து ஆனந்தம், அதான் ஆற்றின்ப வெள்ளம் அர்த்தம். ஆற்றுல வெள்ளம் வருவது போல இன்ப ஊற்றாக இருக்கிறான் ஆற்றின்ப வெள்ளமே. அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாக தெரிகின்றவாக இருக்கிறான். சொல்லாத நுண்ணுணர்வாக என்னுடைய உள்ளத்திலிருந்து இயக்கி கொண்டிருக்கிறான். இந்த உலகம் மாற்றமாம் வையகம், வளரும் தேயும். இப்ப இந்த நாற்காலி இருக்கு, இதுக்கு முன்னாடி மரம், இப்ப நாற்காலி, திரும்பவும் அது தேய்ந்து மண்ணோட மண்ணாகுது, திரும்பவும் மண்ணிலிருந்து விதையாக மரமாக திரும்பவும் நாற்காலியா மாறும். அப்ப வளர்சிதை மாற்றங்கள் என்று சொல்வார்கள் அறிவியல்ல. அந்த வளர்சிதை மாற்றத்தை தான் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். ஒரு பொருள் இன்னொரு பொருளாக பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். சயின்ஸ் சொல்லுது. அந்த ரெவல்யூஷனரி தியரிய ரொம்ப அழகா சொன்னார். மாற்றமாம் வையகம், மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். தேற்றனே தேற்ற தெளிவே. நீ தெளிவான ஆளியா, எதை செஞ்சாலும் செம்மையா செய்வ. நமக்கு தான் தெரியாது எனக்கு என்ன தேவை. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ. வேண்டி என்னை பணி கொண்ட, என்ன வேண்டி பணி கொண்ட. அப்ப எனக்கு என்ன கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், யார் மூலம் கொடுக்கணும்ன்றது உனக்கு தெரியும். எனவே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்ப இந்த இடத்துல அதான் சொன்னார், தேற்றனே தேற்ற தெளிவு. எனக்கு என்ன கொடுக்கணும்ன்ற தெளிவானவன் நீ. என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே. எப்படிப்பட்ட அமுது இது, சாப்பிட முடியாது, உணரக்கூடிய அமுது, ஊற்றான உண்ணார் அமுது. இந்த இடத்துல சகஸ்ரதாரம்னு சொல்லக்கூடிய 7வது சக்கரத்தை பேசுறார். அதாவது குண்டலினி சக்தி கிளம்பி மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்ஞாவை தாண்டி 7வது சக்கரத்துல போனோடனே அமுத கலசமா கவரும். அப்ப நமக்கு சாப்பாடு தேவைப்படுது, காற்று தேவைப்படாது, தண்ணி தேவைப்படாது. அந்த அமுதம் உள்நாட்களை தித்திக்கும்னு சொல்லி நம்முடைய திருமந்திரத்தில் இருக்கு. ரொம்ப நுணுக்கமான பகுதி, சொன்னா ரொம்ப நேரம் இழுத்துரும்.
அதுல சொல்ற ஊற்றான உண்ணாரமுதை உடையானை என்னை உடையவனை வேற்று விகார விடக்குடம்பின் கிடப்ப. ஒரு நேரம் இப்படி இருக்கு, ஒரு நேரம் இந்த உடம்பு உயிர் போயிடுச்சுன்னா விகாரமா போயிடும். வேற்று விகார விடக்கு உடம்பின் கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா, இந்த வினையிலிருந்து என்னை காப்பாத்து, தாங்க முடியல, ஆற்றேன் அடியேன் அதிகை கடில வீரட்டான துறை அம்மானே என்பது போல ஆற்றேன் எம் ஐயா அரணேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய் கெட்டு மெய்யானார். யாரெல்லாம் பொய் கெட்டு மெய்யாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த மெய்யன் தெரியுமா? பொய் கெட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராம். வினையினால் மீண்டும் பிறவியை அடையாமல் இருப்பார்கள். யாரு? பொய் கெட்டு மெய்யானவர்கள். மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புல குரம்பை, குரம்பைனா உடம்பு, கள்ள புலன்களை கொண்ட நம்மை மீண்டும் பிறவிக்கு இழுத்துச் செல்லக்கூடிய இந்த புலன்களை கட்டுப்படுத்தி அவற்றை பெருமான் பக்கம் திருப்பி கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே. நள் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. பெருமான் எங்கே ஆடுகின்றான்? நள் இருளில் ஆடுகின்றான். நட்டம் நடனம் ஆடுகின்ற காஸ்மிக் டான்ஸ் ஆடுகிறான். அவன் இயங்குகிறான். உலகம் பலவிதம் என்று சொல்வார்கள், இல்ல உலகு அம்பலவிதம் என்று சொல்வார்கள். அதை பிரிக்கிறதுல ஒரு தவறு நடந்துருச்சு. உலகு அம்பலவிதம், உலகம் பலவிதம் இல்ல, உலகு அம்பலவிதம். உலகு பெருமானுடைய அம்பலவானனாக இருக்கக்கூடிய நடராசனாக ஆடல் வல்லானுடைய இயக்கத்தால் இருக்கிறது தான் உலகு அம்பலவிதம். பிரிக்கும் பொழுது உலகம் பலவிதம் தான். சுக்குமி லகுதி இப்பிலின்ற மாதிரி சுக்குமி லகுதி இப்பிலிய பிரிக்கும் போது சுக்குமி லகுதி இப்பிலின்னா சாப்பா டும்போ டப்படும், சாப்பாடும் போடப்படுங்கிறத சாப்பா டும்போ டப்படும் அப்படிங்கிற மாதிரி உலகம் பலவிதம் தான், உலகு அம்பலவிதம். அப்படி பட்சம்னா இங்க நமக்கு புரியும். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, அவன் எப்படி இருக்கான்? தில்லையுள் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே, இந்த பாண்டி நாட்டில் இருந்து அருள் செய்யக்கூடியவனே, தில்லையுள் கூத்தனாக இருந்து எல்லோருக்கும் அந்த நடன காட்சியை காட்டக்கூடியவனாக இருக்கிறானே, தென்பாண்டி நாட்டானே. அவன் எப்படி இருக்கிறான்? ஏன் ஆடுகிறான்? அந்த ஞான நடனம், ஊன நடனம். உண்மை விளக்கத்துல சொல்லுவார், ஊன நடனம்ன்றது நமக்காக இறங்கி வரக்கூடிய, அதாவது சொரூபம் தடத்தம்னு 2 இலக்கணம் இறைவனுக்கு சொல்லுவாங்க. சொரூபம் அவனாக இருக்கக்கூடியது, அது ஞான நடனம். தடத்தம் நமக்காக இறங்கி வருவது. மானுட சட்டை தாங்கி இறங்கி வந்தார் இல்லையா மாணிக்க வாசகருக்காக, குரு வடிவம் தாங்கி வந்தார். அதுபோல மாகேஸ்வர வடிவங்களை தாங்குவது என்பது தடத்த இலக்கணம். அப்ப அந்த தடத்த இலக்கணத்தை இங்க சொல்ற, அல்லல் பிறவி அறுப்பானை ஓ என்று என்னுடைய அல்லல் பிறவி அறுப்பதற்காக குரு வடிவம் தாங்கின்றான் ஓ என்று. அந்த ஓலம் சொல்லற்கு அறியான், அவனை சொல்லி முடிக்க முடியாது. ஆனா சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். சொல்லற்கு அறியானை சொல்லி இருக்கிற திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் என்றால், பாட்டினுடைய பொருள் என்பது வெளிப்படையான பொருள். பாட்டின் பொருளாக இருக்கக்கூடிய பெருமானை நினைந்து பாட வேண்டும். ஒரு பாட்டை படிக்கும் பொழுது எப்படி படிக்கணும்னா, பெருமானை நினைந்து படிக்கணும். நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து என்பார் வள்ளல் பெருமான். அப்படி படிக்கணும். வான் கலந்த மாணிக்க வாசகரின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள், அப்படி நான் கலந்து பாடணும். அப்பதான் அந்த பாட்டினுடைய பொருளாக இருக்கிற சிவத்தை உணரும் பொழுதுதான் அந்த பாட்டு நமக்கு தித்திக்கும். தேவாரமாக திருவாசமாக நமக்கு வாழ்க்கையில் இன்பத்தை தரும். அதான் சொன்னார், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து. பாட்டோட பொருளும் தெரியணும், பாட்டின் பொருளாக இருக்கக்கூடிய பெருமானையும் புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். அவங்க தான் போக முடியும். எங்க? சிவலோகத்துக்கு போக முடியும். எங்க? சிவபுரத்துக்கு போக முடியும். சிவபெருமான் திருவடியை நீங்கள் அடைய முடியும். எவ்வளவு பெரிய விஷயம்! சிவபெருமான் திருவடி அடைய வேண்டும் என்று சொன்னால் பொய் கெட்டு மெய்யாகணும். வினைப்பிறவி தருகின்ற பொய்யிலிருந்து விடுபடணும். மெய்யாக வாழ வேண்டும். நல்வினை பயனை பெருமான் திருவடியிலேயே சேர்த்து விட வேண்டும். அப்படி வாழ்ந்தால் பொய்கட்டு மெய்யானார். அப்படி மெய்யானவர்கள் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்ல இந்த உடம்பை நீக்கி அருள் உருவத்தை நாம் பெற முடியும். நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனேன்னு சொல்வார். கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி அந்த திருவடியை அவன் தருவான். எப்ப? பொய் கட்டு மெய்யாகும் பொழுது. பொய் கட்டு மெய்யானார். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடு நாதனே, தில்லையுள் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே, இதெல்லாம் பெருமானை வாழ்த்துகின்ற அருமையான விஷயம். அல்லல் பிறவி அறுப்பான், இந்த பிறவி அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானே சொல்லி திருவடிக்குள் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். அங்க நிறுத்தணும். சிவபுரத்தின் அந்த சிவபுரம் எங்க போவாங்க? சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம். அப்ப செல்வர், சாலோகம், சிவபுரம். அடுத்தது சாமிக்கு பக்கத்துல போறது பாருங்க. 4 சொல்லிட்டாரு, நல்லா பாத்துக்கோங்க. செல்வர்,
சிவபுரத்தின் உள்ளார் சிவமாகவே இருக்கக்கூடிய தன்மை, அத உருவத்தை பெறுது, சாரூபம், அதான் சிவமாக உள்ளார். அடுத்தது சிவன் அடிக்கீழ்னு சொன்னார் இல்லையா, சாயுச்சியம். 4 வருதுங்க இதுல. முதல்ல சொன்னது செல்வர், எங்க செல்வாங்க? சிவம் இருக்கக்கூடிய உலகத்திற்கு செல்வார்கள். முக்தி நிலையில் 4: சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம். சாலோகம் இறைவன் இருக்கிற உலகத்தை அடைதல், சாமீபம் இறைவனுக்கு அருகிருத்தல், சாரூபம் இறைவன் உருவத்தை பெறுதல், சாயுச்சியம் இறைவனோடு திருவடியில் கலந்து விடுகிறது. இந்த 4த்தையும் ஒரே வரல வச்ச செல்வர் சாலோகம், சிவபுரத்தின் சாமீபம், சமீபம் பக்கத்தில் இருக்கிறது, உள்ளார் சிவமாக உள்ளார், சித்தமலம் அறிவித்து சிவமாக மாறிடுறார். அப்புறம் திருவடிக்கு அங்கதான் சாயுச்சியத்தை அடைந்து பலரும் சிவபெருமானை வணங்குவதைப் போலவே அவன் அடியார்களையும் வணங்குமாறு பல்லோரும் ஏத்த பணிந்து அவர்கள் இருப்பார்கள். மற்றவர்கள் பணிந்து அவர்கள் ஏத்தும் பொழுது அவங்க இருமாப்பா இருக்க மாட்டாங்களா, சிவபெருமான் திருவடியில் இருக்கிறோன்ட்டு பணிவோடு இருப்பாங்க. ஏன்னா அங்க ஆணவம் அடங்கி இருக்கும். ஆணவம் வந்துச்சு திரும்ப பிறவி வந்துடும். அதனால எல்லாரும் கும்பிடுறாங்க, எல்லாரும் விழுந்து வணங்குறாங்களேன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, அவங்களும் வணங்கி இருப்பாங்க. கூடும் அன்பினில் கும்பிடலை என்று வீடும் வேண்டா விரலின் விளங்கினாராக இறைவன் திருவடியில் இருப்பார்கள், பல்லோரும் ஏத்த பணிந்து என்று சொல்லி சிவபுராணம் குறித்து விளம்பியது கடுகளவு, விட்டது கடலளவு. விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. வாழி திருமன்றம் கண்டமலர் கண்கள், வாழி பெருமான் புகழ் கேட்டவார் செவிகள், வாழியவனை வணங்க முடி சென்னி, வாழியவன் சீர் பாடும் வாய். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.